எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கோம். வீட்ல இருந்து அத்தை வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ போகும்போது வந்து பட்டாசு கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ட்ரெஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு ரெடி ஆயிட்டு இருக்கோம். நீங்க ஏதாவது பேசுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அம்மா வீட்டில் தான் இருந்தேன். சாரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் முடிஞ்சதுக்கப்புறமா கிளம்புனவரோட சரி 3 நாள் ஆச்சு வீட்டுக்கு ஆமாங்க. வந்து. தீபாவளி டைம்லாம் பார்த்தீங்கன்னா, மொபைலைசேஷன் சொல்லுவாங்க. ஃபயர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டியூட்டில எல்லாருமே போட்டுருவாங்க. ஏன்னா தீபாவளி டைமில் தான் அதிகமான வேலை இருக்கும். ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம உடனே போற மாரி இருக்கும் அப்படின்றதுனால, அந்த டைம்ல வந்து லீவ் யாருக்குமே குடுக்க மாட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 நாள் தான் லீவு. சனி, ஞாயிறு 2 நாள் தான் லீவு. தல அதுவும் தல தீபாவளி. தீபாவளின்றதுனால தான் லீவு. அப்படி இல்லன்னா லீவு கிடையாது. அந்த தீபாவளி முடிச்ச அடுத்த நாள் வரையுமே பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டேஷன்லேயே தான் இருப்போம். ஒரு 3, 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஸ்டேஷன்ல ரெடியா இருப்போம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம். ஆமா, ஒரு சேஃப்டிக்கு தான் இது எல்லாமே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பிறந்தநாள் முடிஞ்சு 8ஆம் தேதியே வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. சரி, இங்கே தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு. காலையில் வந்தார். வந்ததுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் அங்கே க்ளீனிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, டைம் 4:30 மணி. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தோம். பட்டாசுலாம் வாங்கிட்டு போயிடலாம், நாளைக்கு தீபாவளி வச்சுட்டு ஆமா, இப்போ அந்த வாங்கலாம். டைம்ல கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். இப்ப வரும்போதே பார்த்தீங்கன்னா, செம்ம பட்டாசு கூட்டம் கடை, ரோடு. துணி கடை, ஸ்வீட் பேக்கரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டமா அது இருக்கு. மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு. ஆமா. ஏன்னா இந்த டைம்ல அதுதானே வந்து ஃபேமஸு. ஆமா. அப்படிங்கிறனால துணி கடையெல்லாம் பயங்கர கூட்டமா இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்க ஷாப்பிங் எங்கேயாவது வெளிய போயிருந்தீங்கன்னா, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வண்டியில வரும்போதே இப்படி இருக்கு. இப்பதான் நாங்க வாங்கவே போறோம். ஆமா. போனா தான் தெரியும் கடையில எந்த எப்படின்னு. அளவுக்கு இன்னும் ஈவினிங் ஆக ஆக கூட்டம் வேற இன்னும் அதிகரிக்கும். கொஞ்சம் வீட்ல இங்க வந்து திங்ஸ்லாம் ட்ரெஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ம். போலான்னு வந்தோம். இப்ப அப்படியே வந்து கிளம்ப போறோம். பட்டாசு வாங்கிட்டு, அப்புறம் இவருக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்கணும். அதனால ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆனா அப்போ வாங்க முடியல. ஒரு ஷர்ட் வந்து பிடிக்கல, செட் ஆகல. 2 கடையில பார்த்து செட் ஆகல. அதனால விட்டுட்டோம். அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் டைமே இல்லாம போயிடுச்சு. லீவே இல்லாம. அதனால இன்னைக்கு தான் வாங்க போறோம். வாங்கிட்டு அப்படியே என்னென்னலாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைக்கு போயிட்டு பட்டாசு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் எங்கேயுமே எங்களால் வீடியோவே எடுக்க முடியல. ஒரே பயங்கர கூட்டம். கடைக்குள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே அப்படியே மூச்சு முட்டிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே பயங்கர கூட்டம். தீபாவளிக்கு முன்னாடி நாள்லாம் அப்படிதான் இருக்கும் கூட்டம். ஆனால் ரொம்ப இருந்துச்சு இல்லையா? அப்புறம் ஷர்ட் மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம். ஃபஸ்ட்டே வந்து வேஷ்டி வந்து எடுத்துட்டோம். ராம்ராஜில் தான் எடுத்தோம். அன்னைக்கு வந்து ஷர்ட் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம்ராஜில் வேணாம், ஃபார்மலாக வெளியில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் வெறும் வேஷ்டி மட்டும் எடுத்துகிட்டு வேறு கடையில் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தோம் கிடைக்கல. அதனால் விட்டாச்சு, அவருக்கு பிடிக்கலன்னு. கடைசியில் இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் ராம்ராஜ்லேயே போய் வந்து எடுத்துட்டோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்தோம். இது வந்து ஆல்ரெடி எடுத்தது தான் வேஷ்டி. ட்ரெஸ்ஸு வந்து முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸு இப்படி கீழே வச்சேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா, யார் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லு, அப்போ தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டில் தானே எடுத்து கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு. அதை வந்து சொல்கிறாங்க. நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க நினச்சிக்க போகிறாங்க பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் கொடுத்துட்டாங்கங்க. அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, அம்மா அப்பா. அப்புறம் வரும்போது ஸ்வீட், நாங்கள் எப்படி சும்மா வர முடியும், அதனால் தலை தீபாவளிக்கு வரதுனால ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பட்டாசு, எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை தான் வந்து பட்டாசு வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் ஒரு 2 பாக்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த சுறுசுறா கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கினோம். இதில் இருக்கிறதே அதுதான். அப்புறம் பூந்தொட்டி, நீங்கள் வந்து நாங்க வந்து புஷ்வானான்னு சொல்லுவோம். அதான் நான் சொல்ல வந்தேன். எங்கள் ஊரில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தொட்டி, சுறுசுறா கம்பியே நாங்க வந்து கம்பி மத்தாப்புன்னு தான் சொல்லுவோம். நான் சுறுசுறா கம்பி, பூந்தொட்டி அப்படி தான் சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப நாள் ஆசை என்னென்னா, எப்போவுமே தீபாவளி வரப்பெல்லாம் இந்த மேலே போய் வெடிக்கும் இல்லையா, அந்த பட்டாசு போய் மேலே இதுவாக வெடிக்கும்ல, அதை வந்து யாராவது வெடிப்பாங்க, அதை நின்று வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். இந்த முறை நம்மளே வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு வந்தார். 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். சரி, இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முறை நம்மளே வெடிப்போமே அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வாங்கியாச்சு. ஓகே, அவ்வளோதான். பட்டாசு, ஸ்வீட்டு, பூ மெயினாக சொல்லணும். செம்ம ரேட்டு பூ. சரி, வாங்கியே ஆகணும் அப்படின்றதுனால ஒரு 1.5 முழம் வாங்கிட்டு வந்தோம். 1 முழம் 100 சொல்கிறாங்க, 1 முழம் ஒரு இடத்துல 150ன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரேட் அதிகமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு வழியாக வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி முடிச்சுட்டு சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கணுமாம்மா. அம்மா வந்து பார்த்திங்கன்னா காலைல 4 மணிக்கெலாம் உங்களை எழுப்பி விட்டுருவேன், 6 மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க.
ஓகே பார்ப்போம் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்னு தெரில. 4 மணிலாம் எந்திரிக்க முடியாது, ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கலாம். அடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.